ஏய், இப்ப நான் என்ன பேசணும்? என்ன இப்படியே கொண்டு போய் அங்க விட்டு நான் அங்க போய் பப்பவேன் முழிக்கணும் அதானே? அந்த அவமானத்துக்கு பதிலா நான் போகாமலே இருக்கலாம். ரிலாக்ஸ் சார், உங்களால முடியும். ஜஸ்ட் வசு சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் பிரச்சனையே. எனக்கு அது மட்டும் தான் பயமா இருக்கு. இவ எனக்கு ஏதோ தெளிவா சொல்லியிருக்கா. அர்ஜுன் சார், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? கூலா இருங்க. நட்சத்ரா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடு. அர்ஜுன் சார், இன்னும் நம்ம ஆபீஸ்க்கு போய் சேர 15 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அத நீங்க பேசினாலே போதும். அர்ஜுன் சார், முதல்ல நம்ம கம்பெனியை பத்தின இன்ட்ரோ கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, நீங்களே சிறப்பா பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கோலை பத்தி எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும் சார். அவ்வளவுதான் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எனக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் இருக்கு. நல்லபடியா பிரசன்ட் பண்ணிடுவீங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? உத்தமன், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்த உடனே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட, பட் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பிசிக்கலா நான் ரொம்ப அன்ஃபிட்டா இருக்கேன் வசு. பாரு, என் மைண்ட் வேற இப்ப சரியில்லை. இதுல சொதப்பிடுவணும்னு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மா ரொம்ப நம்புறாங்க. எனக்கும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களால முடியும். இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியல வசு. எனக்கு பிரச்சனை இந்த சப்ஜெக்ட் இல்ல. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. உத்தமன், நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே மேடம். வசு, என்னால முடியாது. Hello, Arjun. How are you? With a lot of love and affection, we want to say hi from India. Okay, explain about your project. Sure. I want to give you a small briefing about it. Our company JKR Groups. This company is old about 50 years back.
யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ். Excellent, Arjun. You presented very well. We are highly impressed. Confirm this project. We'll work on this together. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி நீங்க பக்காவா கியூர் ஆயிவாங்க. நெக்ஸ்ட் மந்த் எங்களோட கம்பெனி சார்பா ஊட்டியில நடக்கிற மீட்டிங்ல கலந்துக்கோங்க. அதுக்கு உங்க ப்ராஜெக்டோட ரோட் மேப்போட வாங்க. நீங்க இப்போ பேசுனதை பார்த்தாலே அன்னைக்கும் அசத்திடுங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வில் see you soon. தம்பி பின்னிட்டீங்க தம்பி. எனக்கு உங்க மேல லேசா சந்தேகம் இருந்தது. லேசா தான். ஆனா நீங்க கொடுத்த பிரசன்டேஷனை பார்த்தா வேற லெவல் தம்பி, வேற லெவல். உங்ககிட்ட வேலை பாக்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. அம்மா பாத்து நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. என்னம்மா? வந்து சொல்றேன் இருங்க. சரி. அத்தை அத்தை வந்துட்டேமா. ஓ வாங்க வாங்க வாங்க. என்ன மீனாட்சி? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம் மீனாட்சி? நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. முதல்ல ஸ்வீட் எடுங்க. தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. கிடைக்கும் போது வாங்கிக்கிடுதல. குடும்பம் குடும்பம் இரு 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 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இரு இரு இரு. இப்போவாவது சொல்லு என்ன விஷயம்? அது அமெரிக்கா கான்ஃபரன்ஸ் விஷயமா அர்ஜுன் மாமா பிரசன்ட் பண்றதுக்காக வசு அக்கா அழைச்சிட்டு போயிருந்தாங்கல்ல. ஆமா அதுக்கு என்ன? முதலாளியம்மா அர்ஜுன் தம்பி சொதப்பிடிச்சா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு தான் ஸ்வீட் கொடுக்குது மீனாட்சி. சொதப்புறதா? வசு அக்கா கொடுத்த ட்ரைனிங்ல அர்ஜுன் மாமா அசத்திட்டாரு. சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ணி அமெரிக்கா காரங்களையும் அசத்திட்டாரு. யாரு உனக்கு இத சொன்னது? ஆபீஸ்ல இருந்து நட்சத்திரா தான் இது எனக்கு போன் பண்ணி சொன்னாத்த. கம்பெனிக்காரங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா. சீக்கிரமே அவங்கள ஊட்டி மீட்டிங்க்கு ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்களாம். இப்பவே பாதி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்ச மாதிரின்னு சொன்னா. அத்த இருங்க, நான் இப்பவே வசு அக்காவோட அம்மா அப்பாவை போய் அழைச்சிட்டு வரேன். ஏய் இப்போதைக்கு அவங்கள அழைச்சிட்டு வர? என்ன பாட்டி, அவங்க மாப்பிளையும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அவங்கள ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்களோட அம்மா அப்பாவும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்குதான் நான் போயிட்டு வந்துடுறேன். இருக்கீங்க போறா அவ. இதுலயும் அந்த வசு ஜெயிச்சிட்டாலே. அவ சொதப்புவான்னு இந்த அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். கடவுளே, நான் சொல்றது எதுவும் இந்த பொம்பளைக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா அம்மா வாமா. என்னம்மா? என்ன மீனாட்சி? வாமா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா? முதல்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன்ல. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஸ்வீட் சாப்பிட்டாச்சுமா. இப்போவாது சொல்லுமா. அர்ஜுன் மாமாவும் வசு அக்காவும் அமெரிக்கா ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அதுக்குதான் இந்த ஸ்வீட். சரி வாங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ரிசீவ் பண்ணலாம். வாங்க வாங்க. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. மாமா ஒரு நிமிஷம். அம்மா வாங்க. ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி சுத்துது. கங்க்ராட்ஸ் மாமா. பெரிய போருக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு. வெற்றி திலகம் எல்லாம் வைக்கிறாங்க.
3000 கோடி ரூபாய் என்னமோ இவளே தூக்கி கொடுத்த மாதிரி எல்லாம் பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்க பங்குதான்க்கா அதிகம். மாமாவை மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வச்சது நீங்க தான். மீனாட்சி மேடம், நீங்க சொன்னதுதான் 100% உண்மை. அர்ஜுன் சார் பிரசன்ட் பண்ணது பாதினா வசுந்தரா மேடம் ரெடி பண்ணது பாதி. 2 பேரும் சேர்ந்து மீட்டிங்ல இன்னைக்கு கலக்கிட்டாங்கல்ல. ஏ சஃபாரி, ரொம்ப ஓவரா பண்ணாத, கொஞ்சம் அடக்கி வாசி. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க, ஆனா நான் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். மேடம் ரெடி பண்ண பிரசன்டேஷன் அப்படி அமெரிக்காக்காரனே அசந்துட்டானா பாத்துக்கங்களேன். என்னதான் நான் தயார் பண்ணிருந்தாலும் அர்ஜுன் சார் அங்க பிரசன்ட் பண்ண விதம் தான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதனால இந்த மொத்த கிரெடிட்ஸும் அவருக்கு தான். அக்கா, மாமாக்கு முடியலன்னு நினைக்கிறேன். அவரை ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க. எனக்கு போ தெரியும். மாமா அர்ஜுன் பரவாயில்ல. போலாம் வாங்க. என்ன முதலாளியம்மா, உங்க பிள்ளையும் மருமகளும் அப்படியே சாதிச்சுட்டு வந்த சந்தோஷத்துல இருக்கீங்களா? வசு பாட்டி என்ன விளையாடுறீங்க? என்ன விளையாடுறீங்களா? அந்த வசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டே வரா. இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு உங்க மருமகளாவே வாழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவ ஆட்டம் தாங்கவே முடியாது. யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. இது பாருங்க, அடுத்து நீங்க அப்படியே அடிக்க போற அடியில அந்த வசுந்தரா அப்படியே ஆடி போயிடணும். அந்த மாதிரி யோசிங்க. ஐயோ, உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் யோசிக்கிறேன். இல்ல, நானும் உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன்னு சொன்னேன். நாத்தி என்ன முறை முறைக்கிறாமா இவ? ஏய் நில்லு. இப்ப எதுக்கு இந்த ஆரத்தில எடுத்து இவ்வளவு அட்டகாசம்? ஓ ஓ, எல்லாரும் மேடமோட ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லணும், வாயார புகழணும். அத கேட்டு அப்படியே பயங்கரமா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பல, அதானே உன் ஆசை? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உங்களை கூட தானே புகழ்ந்தாங்க. இவங்களை அப்படியே புகழ்ந்துட்டாங்க. எல்லாம் ஒரு பேருக்கு தான் புகழ்ந்தாங்க. அந்த உத்தமன் சொல்றாரு, உங்க மேல லேசா ஒரு சந்தேகம் இருந்துச்சாம். எல்லாம் என் நேரம். இங்க பாருங்க, எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் கற்பனை பண்ணிக்கிறேனா? சரி, அதை விடு. நீ எதுக்கு உங்க அப்பா அம்மாவை வர வச்ச? அவங்க முன்னாடி நான் தான் பண்ணேன்னு பெருசா பேத்திக்கணும், அதுக்கு தானே? நீ எதுக்காக பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு? உனக்கு எங்க அம்மாவை கடுப்பேத்தணும். நாம கிளம்பும் போது எங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அது கிடைச்சிரும் போல இருக்கு. அதனால நீங்க சொன்னதுல எவ்வளவு பெரிய தப்புன்னு குத்தி காமிக்கணும். அதுக்காக தானே ஃபுல் ஏற்பாடு. இதெல்லாம் ஏன் ஏற்பாடு இல்ல, எனக்கு தெரியவும் தெரியாது. இதெல்லாம் மீனாட்சியோட ஏற்பாடு. நினைச்சேன், என்னடா இன்னும் வரலையேன்னு நினைச்சேன். ஏய் ஏய் நில்று. நான் அப்பவே நினைச்சேன், என்னடா இன்னும் மீனாட்சி பேர் வரலையேன்னு நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்ட நீ. ஏய் ஆமா, ஆபீஸ்ல நடந்த விஷயம் எப்படி மீனாட்சி தெரியும்? நட்சத்திரா தான் போன் பண்ணி சொல்லிருக்கா. முன்னாடி மீனாட்சி மட்டும் தான், இப்ப நட்சத்திரம் சேர்த்துக்கியா நீ? ஏய் ஏய், வாய திறந்தால நீ பொய்யா சொல்லிக்கிட்டே இரு. நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே இந்த சோகம், அழுக, அப்புறம் சிரிப்பு அப்படியே எல்லாம் ஒன்னா கலந்து மூஞ்சில வரல கூட நடிக்கிறல்ல. ஆமா, இப்ப நான் உன்னை கேக்குறேன், என்ன சாதிச்சுட்டு அப்படியே பெரிய வெற்றி தலைவெல்லாம் வச்சுட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க நீ? வாக்கு அப்படியே கோவமா வருது. ஃபர்ஸ்ட் அதை அழிச்சு தொலை. இது இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. இருங்க. போதுமா? ஏய் 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 ஏய், எதுக்கு சிரிக்கிறப்பா? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? உங்க முகத்தை நீங்களே கண்ணாடியில பாத்துக்கோங்க. இப்ப திருப்தியா உனக்கு? உன் முகத்தை பார்த்தாலே அப்படியே எனக்கு கடுப்பா வருது. நான் போறேன். ஏய் விடு, என்ன தொடாத. எதுவா இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்றன்ற சாக்குல நீ என்ன தொடுற வேலையே வேண்டாம். எப்போ பாரு தொட்டுக்கிட்டே இருக்கா. நான் உள்ள தொடக்கூடாதா? அதே பாப்போம்.
என்னையா தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஏய் 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 வசு ஆ? இங்க வா என்ன? ஐ திங்க் ஏதோ உள்ள பூச்சி பயிற்சின்னு நினைக்கிறேன். எடு எடு எடு. ஐயோ, நீங்க தடுமாறி விழுந்தா கூட என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. கட்டல் எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் எப்படி அதெல்லாம் மீறது? ஏய் ஏய் ரிவெஞ்சா கிண்டல் பண்றல உன்ன. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய்ப்பு சார் வந்து எடு. ஏய் ஒரு நிமிஷம் இங்க பார். இந்த எறும்பு எடுத்தமா போனமான்னு இருக்கணும். இந்த கருப்பாம்பூச்சி எடுக்கும்போது தேவையில்லாத வேலை எல்லாம் வச்சுட்ட பாத்தியா? அதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இது என்ன கதையா இருக்கு? உதவின்னு கேக்குறீங்க, ஆனா என்ன குத்தம் சொல்றீங்க? நீங்களாச்சும் எறும்பாச்சு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏய் எடுமா எடு. இரு 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 இரு. அங்கதான் அங்கதான் அங்கதான். ஏய் என்ன 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 பண்றீ? என்ன எழுந்திருச்சு நில்லுங்க. ஏப்பா எடு 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 எடு. எதுக்கு திரும்ப சொன்னப்ப? ஷர்ட் டைட்டா இருக்கு. ஷர்ட் டைட்டா இருக்கு, அதுக்கு என்ன பண்ண சொல்றப்ப? ஷர்ட்டை கழட்டுங்க. கழட்டணுமா? சீக்கிரம் பாரு. ஏய் எறும்பு முன்னாடி இருக்கு, பின்னாடி தானே இருக்கு எறும்பு. இல்ல, எறும்பு முன்னாடி வந்திருக்குமோ? நெருப்பா நெருப்பா நெருப்பா. சீக்கிரம் எடு எடு எடு. என்னைய தொடக்கூடாதுன்னு எடு சொல்றீங்க? எடு 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 எடு. அங்கதான் மேல 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 போ மேல போ. அது இந்த பக்கம் வந்திருக்கு, நீ அங்கேயே தேடிக்கிட்டு இருக்க. ஏய் புடி. அப்பா ஏய் இன்னும் எவ்வளவு நேரம்? எடு. ஏய் ஏய் எறும்பு எடுத்துட்டியா இல்லையா? தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன எறும்பு கடிக்கவே மாட்டேங்குதே? எறும்புக்கு டயர்டா இருக்கும்ல. எறும்புக்கு டயர்டா இருக்குமா? கையெடு கையெடு. புடிச்சிட்டேன். புடிச்சிட்டியா? தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு. ஏய் எறும்பு, இத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன திட்டு வாங்க வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போயிடுச்சு. எறும்பு என் மேல தூக்கி போட்டது இல்லாம அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவே நடிக்கிற. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எறும்பு கடிச்சா கூட என் மேலதான் பழி போடுவீங்களா? ஏய் 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 நடிக்காத. மரியாதையா உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா பாயில குத்துறேன். சொல்லு. சரி சரி சரி, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் எறும்பு போட்டேன். சாரி. தெரியும் எனக்கு இந்த மாதிரி வேலை நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுக்கான கரெக்டான தண்டனை நான் உனக்கு கொடுத்தாங்கணும்ல. மிஸ் ஆகுற மிஸ் ஆகுற என்கிட்ட மிஸ் ஆகுற மிஸ் ஆகுறியாடி நீ? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், வேண்டாம் அர்ஜுன் சார், வேண்டாம் அர்ஜுன் சார். உங்களுக்கு கால அடிபட்டிருக்கு, வேண்டாம். உங்களால என்ன அடிக்க முடியாது. அடிக்க முடியாதா? மிஸ் ஆகுறியா மிஸ் ஆகுறியா மிஸ் ஆகுறியா? தலகணையில மிஸ் ஆயிட்ட. இதோ இதோ வர உன்ன. ஐயோ வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க. ஏய் 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 உங்களால முடியாது. முடியாதா? இப்ப பாரு இப்ப பாரு இப்ப தூக்கி போடுங்க. ஜஸ்ட் மிஸ். தம்பி என்ன தம்பி பண்றீங்க? உயிரை வாங்குறதுக்கு நடுவுல வருது. தப்பிச்சிட்டா. அவ என்ன இப்ப மட்டுமா தப்பிக்கிறா? அவ எப்ப பார்த்தாலும் தப்பிச்சுட்டே தான் போறா. நீங்க எது குறுக்க வந்தீங்க? நான் தூக்கி அடிக்கிறேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வந்து மூஞ்சியை காமிச்சிட்டு இருக்கீங்க? என்னது? எனக்கு வேண்டுதல். போங்க தம்பி, நீங்க வேற. என் கெட்ட நேரம் என் தலையில அடிபட்டுடுச்சு. ஆத்தி, நான் போய் ஒத்தடம் குடுத்துட்டு வரேன். லைட்டா தான் வீங்கி இருக்கு, போய் குடுத்துருவாங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி தூக்கி அடிக்கும் போது குறுக்க வந்து அவளை காப்பாத்திடுங்க. எப்ப பார்த்தாலும் அவளை காப்பாத்திட்டே இருக்கு கேளவி. துளசி என்னங்க? வாங்க வாங்கம்மா. என்னம்மா சொல்லி இருந்தா நாங்களே வந்திருப்போமே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அங்க வச்சு பேசினா அது சரியா இருக்காது. அதனாலதான் இங்க வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணலான்னு இருக்கேன். வேலை முடிய 1 மாசமாவது ஆயிடும். அது வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயாவது தங்க வேண்டியதா இருக்கும்.